ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம், நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே EKN வேதாகம பள்ளிக்கு உங்களை அழைப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்தணும் அல்லது உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். என்னன்னா, இந்த நிகழ்ச்சியானது பிரசங்க மேடையில் எல்லாரும் செய்கிற பிரசங்கத்தை போல நான் பிரசங்கிக்க இங்கே வரவில்லை. ஆகவே நீங்கள் முதல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் எல்லாருமே பைபிள் காலேஜில் போய் நேரத்தை செலவு பண்ணி பணம் கட்டி அங்கே தங்கி படிக்க வழியில்லாதவர்களுக்கு, அல்லது அந்த ஆர்வம் இருந்தும் அந்த ஆசை நிறைவேறாத உங்களை போன்றவர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால் நீங்கள் ஏன் ஒரு பாடமாகவே போகுது, பிரசங்கமே வரலன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களுடைய நன்மைக்காக தான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போது சத்தியத்தை நாம் எந்த அளவு அறிந்து கொள்கிறோமோ அந்த அறிவு தான் நம்மை விடுதலையாக்கக்கூடிய வல்லமை உள்ளது என்பதை நாம் அறிந்திருக்கிறதுனால இந்த நேரத்தில் நாம் சத்தியத்திற்குள்ளாக போவோம், சத்தியத்தை கற்றுக்கொள்வோம். சத்தியம் நம்மை விடுதலையாக்க தேவன் கிருபை செய்வார். சரி, கடந்த 2 பாடங்களில் 3 காலங்கள் அப்படின்ற அந்த தலைப்பின் கீழே முதல் காலமான பிதாக்களின் காலம், அதாவது ஏதேன் தொடங்கி சீனாய் மலை வரையில் மோசேக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலம் வரை வாழ்ந்தவர்கள் பிதாக்களின் காலத்துக்கு சொந்தமானவர்கள் அப்படின்னு படித்தோம். அதில் சில முக்கியமானவர்களை மாத்திரம் நாம் எடுத்து அவங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி அவர்களுக்கு பேசினார், என்னென்ன சட்டங்களை கொடுத்தார், அந்த சட்டங்களும் கட்டளைகளும் அடுத்த தலைமுறைக்கு இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கடந்த 2 பாடத்தில் ஆதாமை குறித்தும் ஆபிரகாமை குறித்தும் நோவாவை குறித்தும் நாம் படிக்கும் பொழுது தெளிவாக நான் உங்களுக்கு பேசினேன். இன்னைக்கு நாம் யாரை பற்றி படிக்க போறோம்னா, முற்பிதாக்களின் காலத்தில் மிக முக்கியமான நபர்களிலே ஒருவராக இருக்கக்கூடியதான ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கை குறித்தும், ஈசாக்கின் மகனான யாக்கோபு மற்றும் 12 கோத்திர தலைவர்களை குறித்து நாம் படிக்க போகிறோம். சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு நேயர்களே, ஒன்றை நீங்கள் மனதில் மறுபடியும் நினைவில் கொள்ளுங்கள். ஆதாமுக்கு தேவன் சட்டத்தை கொடுத்தார், கட்டளை கொடுத்தார். அந்த சட்டம் ஆதாமுக்கு மாத்திரமே தவிர அவன் மற்ற பிள்ளைகளுக்கு இல்லை என்பதை நான் கற்றுக் கொடுத்தேன். அதே மாதிரி தான் நோவாவுக்கு பேழையை கட்ட வேண்டும் என்கிற சட்டம். அந்த சட்டம் நோவாவை அடுத்து அவனுடைய 3 மகன்களாக இருந்த சேம், காம், யாப்பேத் என்பவர்களுக்கு அந்த சட்டங்கள் கொடுக்கப்பட்டதா என்றால் இல்லை, அது அவரோடு நிறைவு பெற்றது. அதே போல் ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட சட்டம், உன் தேசத்தை விட்டு நீ வெளியில வா, புறப்பட்டு வா என்ற ஒரு சட்டத்தை தேவன் கொடுத்தார். அவருக்கு விருத்த சேதனம் என்கிற ஒரு கட்டளையை கொடுத்தார். அதற்கடுத்து உன் மகனை எனக்கு பலியிடு. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், தேவன் கொடுத்திருக்கிறதான சட்டங்கள் அந்த குடும்ப தலைவர்களோடு கூட நிறைவு பெற்றது. அடுத்த தலைமுறைக்கு அது போகவில்லை. இன்னைக்கு நாம ஈசாக்கை குறித்தும் யாக்கோபி குறித்தும் படிக்க நான் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஒரு முறை ஆதியாகமும் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமின் நாட்களில் ஒரு கொடிய பஞ்சம் வந்தது. அந்த காலத்தில் பஞ்சம் பிழைப்பதற்காக ஆபிரகாம் என்ன பண்ணாரு, எகிப்துக்கு தன் மனைவியாகிய சாராயை அழைத்து கொண்டு போனார் அப்படின்னு நம்ம ஆதியாகம புத்தகத்தினுடைய 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். அதே மாதிரி ஒரு பஞ்சம் அவனுடைய மகனாகிய ஈசாக்கின் காலத்திலே வந்தது அப்படின்னு
ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். இந்த 26ஆம் அதிகாரத்துல தேவன் ஈசாக்கோடு பேசி அவனுக்கு 2 விதமான சட்டங்களை கொடுத்தார் அல்லது கட்டளையை கொடுத்தார். என்ன கட்டளை அப்படின்னா, ஈசாக்கே, நீ எகிப்துக்கு போகாதே. அதுக்கடுத்து, நான் உனக்கு சொல்லும் இடத்திலே நீ போய் தங்கி குடியிருந்து அங்கே ஒரு பலிப்பீடம் கட்டி என்னை தொழுதுகொள் என்று சொன்னார். ஆதியாகமம் புத்தகத்துல 26ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். 1-2 வசனங்கள். ஆதியாகமம் 26வது அதிகாரம். ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். இங்கே ஆதியாகமும் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அவன் தகப்பனாகிய ஆபிரகாம் பஞ்சம் வந்த போது எகிப்துக்கு போயிருக்கிறார். ஆனால் இங்கே ஈசாக்குக்கு தேவன் கொடுத்த சட்டம் என்னன்னா, கட்டளை என்னன்னா, நீ எகிப்துக்கு போகாதே. அப்ப ஆபிரகாமுக்கு போக அனுமதித்தவர் ஈசாக்குக்கு போகும்படியான அனுமதியை கொடுக்கல. 2வது என்ன கட்டளை கொடுக்கிறார்னா, நான் சொல்லும் இடத்துல போய் அங்கே நீ குடியிரு, நான் உன் தகப்பனாகிய தேவன், உன் தகப்பனுக்கு சொன்ன எல்லா வாக்குத்தத்தத்தையும் உன்னை கொண்டு நிறைவேற்றுவேன், நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். இது 2 தான் ஈசாக்குக்கு தேவன் கொடுத்த கட்டளை. அதே நேரத்தில் இந்த எகிப்துக்கும் ஆபிரகாமுடைய குடும்பத்திற்கும் எவ்வளவு உறவு இருந்தது அப்படின்னா, ஆதியாகமம் புத்தகத்தின் 46வது அதிகாரத்தினுடைய 3 முதல் 7 வசனங்களை வாசிக்க கேளுங்கள். ஈசாக்கின் மகனாகிய யாக்கோபு எகிப்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி தேவனே யாக்கோபுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார். யாக்கோபே, நீ பயப்படாத, நீ எகிப்துக்கு போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். வாசிக்கிறேன், கவனியுங்கள். 3 முதல் 7 வசனங்கள். 46ஆம் அதிகாரம். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். நல்ல கவனிங்க, ஈசாக்கு போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். நான் சொல்ற இடத்துல போய் நீ தங்கு, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், அவனுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் உன்னை கொண்டு நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிற தேவன். ஆனா அடுத்த வந்த யாக்கோபுக்கு சொல்றாரு, நான் சொல்றேன், நான் தான் உன் தேவன், நீ இங்கிருந்து புறப்பட்டு எகிப்துக்கு போ, அங்கே குடியிரு, நானும் உன்னோடு கூட வருவேன், உன்னோடு தங்குவேன், உன்னை நான் அங்கே ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். எப்படி? இந்த இடத்துல 2 பேருக்குமே தேவன் தான் பேசுறாரு, ஆனால் வித்தியாசமான சட்டங்களை கொடுக்கிறார். இவன் கேட்டிருக்கலாம், எங்க அப்பாவை நீ போகக்கூடாதுன்னு சொன்னீங்களே, என்னைய மட்டும் ஏன் போக சொல்றீங்க? 2 பேருக்குமே அந்த உரிமை இருக்கு. ஆபிரகாம் போயிருக்கிறான், ஈசாக்கு போக அனுமதி இல்லை. ஈசாக்கு போக அனுமதி இல்லை, யாக்கோபு போகிறான். அப்போ ஒவ்வொருவருக்கும் அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப தேவன் தம்முடைய சித்தத்தின்படியான சட்டங்களையும் திட்டங்களையும் கொடுக்கிறார் என்று நாம் இந்த பாடத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆதியாகமும் 47ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல படிக்கிறோம். யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான்,
யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் 147 வருஷம். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், 2 பேருக்கும் வித்தியாசமான சட்டங்களை கொடுத்த தேவன் யாக்கோபுக்கு வித்தியாசமான சட்டத்தை கொடுக்கிறார். நீ எகிப்துக்கு போ. இதை தாண்டி யாக்கோபினுடைய குமாரர்களில் ஒருவனாயிருந்த யோசேப் என்பவன் இவர்களுக்கு முன்பாகவே எகிப்துக்கு தேவனால் அனுப்பப்பட்டு அங்கே பார்வோனுக்கு அடுத்த நிலையிலே அவன் இருந்தான் என்று 45ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 45:7. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அப்போ ஈசாக்கை வேண்டாம் என்று தடுத்த தேவன், யாக்கோபுக்கு அனுமதி கொடுத்த தேவன், இவனுக்கு முன்னால அவன் மகனாகிய யோசேப்பை தேவன்தான் எகிப்துக்கு கொண்டு போனதாக இந்த இடத்துல ஆவியானவர் நமக்கு தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகம புத்தகத்தினுடைய 31வது அதிகாரத்தில் 11 தொடங்கி 13 வசனங்கள் முடிய யாக்கோபுக்கு தேவன் எப்படி பேசினார், என்ன விதமான கட்டளைகளை கொடுத்தார் என்பதை குறித்து நாம் கவனிக்கலாம். 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 13 வசனங்கள் வரை. அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளுடைய புலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உடையவளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். ஏறக்குறைய 20 ஆண்டுகள் லாபானோடு கூட வாழ்ந்து அவன் 2 மகள்களுக்காக 7 கூட்டல் 7 14 ஆண்டுகள் தன் மனைவிகளுக்காக உழைத்த யாக்கோபு தன்னுடைய மாமனுடைய மந்தைகளை மேய்ப்பதிலே ஒரு வேலைக்காரனாக 6 ஆண்டுகள், மொத்தம் 20 ஆண்டுகள் லாபானோடு கொடுத்த இந்த யாக்கோபு தேவன் அவனுக்கு தரிசனத்திலே பேசுகிறார். நேரடியாக பேசியிருக்கிறார். இப்ப நான் உங்களுக்கு சொல்றது, தரிசனத்திலே பேசுகிறார். தரிசனத்திலே பேசி நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நேரடியாக அவனுக்கு சொல்லுகிறார். நேரடியாக தரிசனத்தின் வழியாக யாக்கோபுக்கு சொல்றாரு, இனி நீ இங்கே இராத, நீ எழுந்து உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு நீ போ என்று சொன்னார். 35ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தினுடைய 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டு என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாமே தேவனுடைய ஆதி தீர்மானத்தின்படி உலகத்தை தேவன் உண்டாக்குவதற்கு முன்பதாக அவர் மனதிலே ஏற்பட்டதான ரட்சிப்பின் திட்டத்தின்படி ஒவ்வொன்றையும் அதின் காலத்துக்கு ஏற்ப அவர் நடத்தி கொண்டு போகிறதை நம்மாலே பார்க்க முடியும். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் ஆதி தகப்பர்களாய் இருக்கக்கூடிய ஆதாம், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற நம்முடைய முற்பிதாக்களுக்கு
நேரடியாக பேசினார், நேரடியாக சட்டங்களை கொடுத்தார், நேரடியாக அவர்களோடு தேவன் தொடர்பு கொண்டிருக்கிறார். இங்கே யாக்கோபை குறித்து கவனிக்கும் பொழுது நாம் ஏற்கனவே வாசித்தோம், தரிசனத்தின் மூலமாக தேவதூதனை கொண்டு தேவன் அவன் செய்ய வேண்டிய காரியத்தை நேராகவே அவனுக்கு அறிவித்திருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இவைகளெல்லாம் எதன் அடிப்படையில் என்றால், நான் ஆரம்பத்தில் சொன்ன தேவன் உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே தன் மனதிலே ஏற்படுத்தின அந்த மாபெரும் ரட்சிப்பின் திட்டத்திற்கான ஒரு வழியாய் இதை அவர் செய்து வருகிறார் என்று சொல்லி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கின்படி யாக்கோபும் அவன் சந்ததியாரும் எகிப்துக்கு போக வேண்டிய அவசியம் இருந்தது. ஆதியாகம புத்தகத்தினுடைய 15ஆம் அதிகாரத்தின் 13, 14 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்கள் உடையவர்கள் அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை, இந்த ஒரு முன் உரைத்தலை நிறைவேற்றும்படியாகத்தான் யோசேப்பை தேவன் எகிப்துக்கு கொண்டு போனார், யாக்கோபை தேவன் எகிப்துக்கு கொண்டு போனார். ஆக மறுபடியும் சொல்றேன், தேவன் அதினதின் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முற்பதாக்களின் காலத்திலே அவர்களுக்கு நேரடியாக பேசின தேவன், சட்டங்கள் ஒரே விதமாக இல்லை, நபர்கள் மாறுகிறார்கள், ஆனால் தேவ திட்டம் மாறவில்லை. நல்லா கவனிங்க, நபர்கள் மாறுகிறார்கள், காலங்கள் மாறுகிறது, சட்டங்கள் மாறுகிறது. ஆதாமுக்கு ஒரு சட்டம், நோவாவுக்கு ஒரு சட்டம், ஆபிரகாமுக்கு ஒரு சட்டம் என்று சட்டங்கள் மாறுகிறது. ஆனால் தேவன் ஏற்படுத்தின திட்டங்கள் மாறவில்லை. அவர் திட்டத்தின்படியே, யாத்திரையாகும் புத்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்களாவன என்று சொல்லி ஆரம்பிக்கிற அந்த அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, இவர்கள் யாக்கோபுடனே தங்கள் தங்கள் குடும்பத்தோடும் கூட போனார்கள் என்று நமக்கு இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசிகளே, நேயர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் இதை சரியாக படித்து புரிந்து கொள்ளுங்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நபர்கள் மாறுகிறார்கள், சட்டங்கள் மாறுகிறது, ஆனால் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாக ஏற்படுத்தின தமது திட்டத்தை மாத்திரம் அவர் எந்த இடத்துல விட்டு கொடுக்காம ஒரு நேர்கோடு போல, வளைவு சுழிவு நெளிவு இல்லாமல் சீராக அந்த திட்டங்கள் நிறைவேறி வருகிறதை நம்மாலே பார்க்க முடியும். இந்த பாடங்கள் அனைத்தும் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால், நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆதாமோடு, நோவாவோடு, ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு நேரடியாக பேசின தேவன், யாக்கோபும் அவனது பிள்ளைகளும் எகிப்துக்கு போன பிறகு இது போன்ற நேரடியாக பேசும்படியான முறையில் தேவன் மனிதனோடு தொடர்பு கொள்ளவில்லை என்பது நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாலே, அதாவது யோசேப்பு எகிப்துக்கு போவதற்கு முன்பதாகவே யோசேப்போடு தேவன் பேசினார். எப்படி ஈசாக்கோடு, யாக்கோபோடு, ஆபிரகாமோடு, நோவாவோடு, ஆதாமோடு பேசினாரோ அதே போல நேரடியாக பேசினார். ஆனால் நேர்முகமாக பேசாமல் சொப்பனத்தின் வழியாக பேசினார் என்று ஆதியாகம புத்தகத்தினுடைய 37ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்கள் வரை நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமும் 37ஆம் அதிகாரம் 5 முதல் நான் வாசிக்க கேளுங்கள். யோசேப்பு ஒரு சொப்பனங்கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். நேரத்துக்காக நான் சுருங்க சொல்லுகிறேன், நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். யோசேப்பு
எகிப்துக்கு போறதுக்கு முன்னால யோசேப்போடு தேவன் பேசினார், ஆனால் நேரடியா பேசல, வகை வகையாகன்னு சொன்னார்ல, இது ஒரு வகை. அவனோடு கனவிலே பேசினார். என்ன பேசினார்னா, 11 அரிக்கட்டுகள் தலை குனிந்திருக்க இவன் அரிக்கட்டு தலை நிமிர்ந்து நின்றது. அதிலிருந்து என்ன சொல்ல வந்தாருன்னா, உன் 11 சகோதரர்களும் உன்னை வணங்குவார்கள். இரண்டாவது ஒரு கனவு காண்கிறான். அந்த கனவில சூரியனும் சந்திரனும் கூட யோசேப்பை பார்த்து வணங்கி நின்றது என்று நாம் படிக்கிறோம். அதற்கு என்ன அர்த்தம்னா, உன் 11 சகோதரர்கள் மாத்திரமல்ல, உன் தாயும் தகப்பனும் கூட உனக்கு அடிபணிவார்கள், உன்னை வணங்குவார்கள் என்கிற செய்தியை யோசேப்புக்கு தேவன் பேசினார். எப்படி பேசினார்னா, இந்த வகை என்ன வகைன்னா, அவர் கனவுகளின்படியாக பேசினார். அதனால நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், தேவன் வகை வகையாக பங்கு பங்காக பிதாக்களின் காலத்திலே பேசி இருக்கிறார். நேரடியாகவும் பேசினார், கனவுகள் மூலமா பேசினார், தரிசனத்தின் மூலமா பேசினார். ஆனால் அந்த சட்டங்கள் எல்லாமே அவர் 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 அவருக்கு கொடுக்கப்பட்டது, அது நிறைவு பெறுகிறது. தேவ திட்டங்கள் மாத்திரம் எங்கேயும் முடிவு இல்லாமல் நேர்கோட்டிலே ஓடுகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். மீண்டும் நாம் ஒரு முறை ஆதாம் தொடங்கி இப்போது நாம் படித்து கொண்டிருக்கிற இந்த யாக்கோபு வரைக்கும் ஒரு கண்ணோட்டமாய் பார்க்கலாம். பிதாக்களின் காலம் என்பது ஏதேன் தொடங்கி சீனாய் மலை வரை நிறைவு பெறுகிறது. இந்த காலங்களிலே வாழ்ந்த குடும்ப தலைவர்களாகிய ஆதாம், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற இந்த குடும்ப தலைவர்களோடு கூட தேவன் நேரடியாக பேசியிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சட்டத்தை கொடுத்தார். இதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள முன்னால் இருக்கிற பாடங்களை கவனித்து பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் தேவன் தனி 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 சட்டங்கள் கொடுத்தார். அந்த சட்டங்கள் அவர்கள் பிள்ளைகளை அது ஆட்கொள்ளவில்லை என்று நாம் படிக்கிறோம். ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உடன்படிக்கை என்பது தேவன் ஏற்படுத்தின ரட்சிப்பின் திட்டத்தினுடைய ஒரு உள்நோக்கமாய் அல்லது அதை அடிப்படையாக கொண்டதாய் இருக்கிறதுனால அந்த வாக்குத்தத்தம், அந்த உடன்படிக்கை என்பது ஆபிரகாமுக்கு அடுத்து ஈசாக்கு, யாக்கோபு, அவன் சந்ததிகளாகிய 12 கோத்திரத்தாருக்கும் அது பொருந்தக்கூடியதாய் இருக்கிறது. ஆதியாகமம் புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல 3வது வாக்கியத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்னார். அதே உடன்படிக்கையை, அதே வாக்குத்தத்தத்தை 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஈசாக்குக்கு பேசுகிறார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதாக இங்கே ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை நாம் கவனிக்கிறோம். 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் 5ஆம் வசனம், நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை இங்கே ஈசாக்குக்கு கொடுக்கிறதை கவனிக்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள சகல பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று
ஈசாக்குக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை இங்கே யாக்கோபுக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் கொடுத்தார் உன் சந்ததி மூலமாக என்று, அதே வாக்குத்தத்தத்தை ஈசாக்கு மூலமாக அவர் புதுப்பிக்க செய்கிறார். அதே வாக்குத்தத்தத்தை யாக்கோபுக்கும் கொடுத்திருக்கிறார். ஆக சட்டங்கள் வேறு, நபர்கள் வேறு, ஆனால் தேவ திட்டம் எங்கேயும் மாறவில்லை. அந்த சந்ததியை தேவன் பூமியிலே கொண்டு வருவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தமாகிய உன் சந்ததிக்குள் என்கிற அந்த உடன்படிக்கை தொடர்ந்து வருகிறது. அந்த உடன்படிக்கை நிலைத்து நிற்கிறது. அடுத்த பாடத்தில் அதை குறித்து நாம் கவனிக்கலாம். இப்போது நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். காலங்களில் எவ்வளவு அழகாய் நீர் நேர்த்தியாய் மனிதனோடு உமது உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறீர், செயல்படுத்துகிறீர் என்பதை நாங்கள் பார்க்கும்போது ஆச்சரியமாயிருக்கிறதப்பா. மனிதர்கள் வேறாயிருந்தாலும், கொடுத்த சட்டங்கள் வேறாயிருந்தாலும், ஆதி முதல் உம்முடைய தீர்மானத்தில் கொண்ட திட்டம் மாத்திரம் நிறைவேற்றுவதிலே நீர் எப்பொழுதும் கண்ணோக்கமாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த பாடங்களை கேட்ட உமது பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய அன்பு பொழிய வேண்டும் என்று செபிக்கிறேன். மனக்கண்களை திறந்தருளும். கேட்ட சத்தியத்திற்காக தங்கள் செவியை சாய்த்து அதில் இருக்கிற உண்மையை புரிந்து கொண்டு அதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க தேவனை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வாதமாய் வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன். தேவையுள்ளவர்களுக்கு தேவையை சந்தியும். வியாதி படுக்கையில் உள்ள பிள்ளைகளுக்கு தேவன் தாமே இரக்கத்தின்படியே, மன உருக்கத்தின்படியே அவர்கள் வியாதியின் கட்டுகளை நீக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் சமாதான வாழ்விலங்கள் நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு நேயர்களே, பொறுமையாய் கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இந்த பாடங்கள் வேதாம கல்லூரியிலே சென்று படிக்க இயலாத ஆர்வம் உள்ள அத்தனை பேருக்கும் போய் சேர வேண்டும். ஆகவே அந்த பணியில் நீங்களும் ஈடுபடுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.